எப்படி சார் வாங்க? வேங்க வயலில் குடிக்கிற தண்ணியில் பீய கலந்தாங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? 2 வயசு பொண்ணை உங்கள் கட்சிக்காரன் கெடுத்து கொலை பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? 2 வயசுலேருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் ரேப் பண்ணுறானுங்க உங்கள் ஆட்சியில், உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? செவிலியர்கள் இறங்கி போராடுறாங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? அவங்க போராடுறாங்கன்ட்டு அவங்கள தூயின்னு வந்து கிளாம்பாக்கத்தில் ஏதோ ஒரு குடோனில் கொண்டு வந்து அழைச்சிட்டு போனீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? போலீஸை வச்சு தூய்மை பணியாளர்களுக்கு போராடுறாங்க, அங்கே போயிட்டு எட்டி கூட பார்க்காம கூலி படம் பார்க்க போயிருந்தீங்களே உங்கள் ஃபேமிலியோட, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்கள் கட்சியை சார்ந்தவன் போயிட்டு ஒருத்தன் ரேப் பண்ணானே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? பத்தாயிரத்துக்கு ட்ரெயினில் ஓட ஓட ஒரு பையனை வெட்டி ரீல்ஸ் எடுத்து போட்டானுங்களே, அது உங்கள் ஆட்சியில் தானே சார் நடந்தது, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? பத்தாயிரத்துக்கு இதுவில் எங்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போனாங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? ஒரு ஊர் உள்ள பூந்து நெடுக்க வெட்டிக்கினே வரானுங்களே, கஞ்சா போதையில் கண்ணாப்பண்ணு வெட்டின்னு வரானுங்களே, யார் என்னன்னே தெரியாமல், உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? சொல்லுங்கள் சார். இப்போ ஒருத்தர், ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் கல் இறங்கினான்ட்டு 2 முட்டிலையும் சுட்டுக்கிறார் சார், உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? நீங்கள் வந்து இது தூய்மை பணியாளர்களை மட்டும் எடுத்து நீங்கள் மொத்தமாக வேறு ஒரு கம்பெனிக்கு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? ஓடுற பஸ் எல்லாம் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? ஒரு பஸ்ஸில் கூட தமிழ்நாடு அரசுன்னு இப்போ பேரே இல்லையா சார், உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? கேட்டால் தமிழை காப்பாற்றுவோம், தமிழ்நாடை மீட்போம்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? சொல்லுங்கள் சார். உங்களுக்கு எந்த உங்களுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ஆட்சியை குறை சொல்லுங்கிறீங்க. முதல்ல நம்மக்கிட்ட எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்க்கணும் சார், அப்புறம் மற்றவனை போய் நம்ம குறை சொல்லலாம். ஓகேங்களா? கிளம்பி வந்து இங்கே இருக்கிறது அவ்வளோதான், தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் 4ஆம் தேதியா 3ஆம் தேதியா தூக்கி எறிவார்கள், கண்டிப்பாக எறிவார்கள், கவலைப்படாதீங்க. ஒரு சீக்கிரம் எரிஞ்சிருவாங்க. வெக்கம் கட்ட ஆட்சி வச்சிங்கன்னு வெக்கமா இல்லையா? ரைமிங் வேறு இதில்